welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா பாவக்காய்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. பாவக்காவை ஃப்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல மொறுமொறுன்னு டேஸ்டா சூப்பரா இருக்கும். பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காயை ரெண்டு பக்கமும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாவக்காயை ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். அடுத்து ஒரு பவுலில் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டு பண்ணுறப்ப பாவக்காய் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போட்டதுக்கப்புறமா மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை போட்டு நல்லா பரட்டி வச்சிடலாம். பாவக்காயை பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம மசாலாவோட பரட்டி வச்சுருக்க பாவக்காயை ஒன்று ஒன்றா போட்டு வேக வச்சுருங்க. பாவக்காய் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக விட்டுருங்க. பாவக்காய் வெந்துக்கிட்டு இருக்குது. இதை அப்பப்போ திருப்பி போட்டு வேக வச்சுருங்க. பாவக்காய் மொறுமொறுன்னு சூப்பராக வந்துருச்சு. பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது பாவக்காய் வந்து கசக்காமல் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். சுவையான மொறுமொறுன்னு கசப்பு இல்லாத பாவக்காய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்புறம் நீங்கள் விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.